ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். இதை எழுதினவங்க ரவீந்திரநாத் தாகூர். இவர் ஒரு இந்தியன் பாய்ட், ஃபிலாசபர், பிளே ரைட் அண்ட் ஆல்சோ கம்போசர். இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா, இவர் எழுதின கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸ் ஒர்க்குக்காக 1913 இவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அந்த பர்டிகுலர் கலெக்ஷன் ஆஃப் போமில் தான் இதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கீதாஞ்சலியில் 35th போம் தான் இந்த பர்டிகுலர் வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படின்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் தான் எல்லாத்துலேயுமே அதோட டைட்டிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து 1910 பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். ஸோ எங்கே ஒரு மனுஷன் எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறானோ அப்போ தான் அவனுக்கு ஆக்சுவல் ஃப்ரீடம் கிடைச்சது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலேயே நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சாலும் இன்னமும் நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு, தனியாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, லேடிஸாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் ஜென்ஸ் கூட பயப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் எப்போ க்ரியேட் ஆகாமல் இருக்குதோ அப்போ தான் இந்த வேர்ல்டில் ஆக்சுவல் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபியர்லெஸ் ஃப்ரீடமாக இருக்கணும். ஃப்ரீடம் கிடச்சிது அப்படின்னா மக்கள் மத்தியில் எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. அவங்களோட மைண்டு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, ஃபியர்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃப்ரீடம் கிடச்சிது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் கிடைக்கும்போது மக்கள் யாருமே பயந்து எதுக்காகவும் அவங்க வந்து தலை குனிஞ்சு நடக்க மாட்டாங்க, தலை நிமிர்ந்து நடப்பாங்க, ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிது அப்படின்றது அவங்களோட ஃபேஸில், அவங்களோட வாக்கில் தெரியும் அப்படின்றத சொல்கிறாரு. தென் நாலேஜ் இஸ் ஃப்ரீ. நாலேஜ் இஸ் ஃப்ரீ அப்படின்றப்போ நம்ம வந்து எதை வேணால் லேர்ன் பண்ணிக்க முடியும். நேரோ மைண்ட் செட் இல்லாமல் ஒரு ப்ராட் மைண்ட் செட்டோட எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும், டீச் பண்ணுறதுக்கும், நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வேர் த வேர்ல்ட் டசன்ட் ப்ரோக்கன். நம்மளோட வேர்ல்டு வந்து குட்டி குட்டி பீசஸாக அது ப்ரோக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நமக்கு நேரோ மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நான் தான், எனக்கு தான் கிடைக்கணும், என்னோட லைஃப் நல்லா இருக்கணும், என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும். இப்போ நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றது. அதே மாதிரி நான் இந்தியன் அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னா நான் அதில் மட்டும்தான் லேர்ன் பண்ணிக்குவேன், அதில் மட்டும்தான் நான் பேசுவேன்னு சொல்லி ஸ்டபனாக இருக்கிறேன் அப்படின்னா இது ஒரு டொமஸ்டிக் வால் எனக்காக நானே பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக ஒரு டொமஸ்டிக் வால், சின்ன சின்ன விஷயங்கள் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்காக பிரேக் ஆகாமல் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் ஆக்சுவல் ஃப்ரீடம். நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சாலும் நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி எல்லாரும் ஒன்று தான்ற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறது. நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னு உடனே நம்ம வந்து நமக்குள்ளே செப்பரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறது ஆக்சுவல் ஃப்ரீடம் கிடையாது. ஒரு ப்ராட் மைண்ட் செட் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ட்ஸ். நம்மளோட வேர்ட்ஸில் வந்து ஒரு ட்ரூத் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம என்றைக்குமே ட்ரூத் பேஸ் பண்ணி நம்ம பேசணும். நம்ம பேசுகிற எல்லா விஷயத்துலேயும் ட்ரூத் இருக்கணுன்றத சொல்கிறாங்க. எப்போ நம்மளுக்கு வந்து பயம் இல்லையோ, நம்மளோட மைண்டில் வந்து எந்த விதமான ஃபியரும் இல்லையோ, அப்போ நம்ம கண்டிப்பாக ட்ரூத்தை பேஸ் பண்ணி தான் பேசுவோம் இல்லையா? நமக்கு பயம் வரும்போது தான் அந்த பயத்தில் ஒரு பொய் சொல்லுவோம், தென் அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் அப்படின்னு அதை அடிக்கிட்டே போகலாம். இப்போது நம்மளுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நம்ம மைண்டு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரூத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா மக்களும் ட்ரூத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நம்ம எல்லாருமே டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணணும். எந்த விதமான டயர்டும் இல்லாமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா பர்ஃபெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. நம்மளோட ஆர்ம்ஸ்குள்ளே அந்த ஒரு பர்ஃபெக்ஷனை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஹியூஜ் வெல்கம் அதுக்கு கொடுக்கணும். நம்மளோட கண்ட்ரிக்கு இப்போ ஃப்ரீடம் கிடைச்சது அப்படின்னா அதில் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணாலே அது நம்மளோட பார்ட்டிசிபேஷனாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம கண்ட்ரியில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எதை பண்ணாலும், அது நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், நம்மளோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஒர்க்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக டயர்லெஸ்ஸாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளோட கண்ட்ரியில் அந்த ஃப்ரீடம்க்கு ஒரு ப்ராப்பரான ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் டெட்லி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சூப்பர் நேச்சுரல் பிலீவ்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பிளைண்டாக நிறைய விஷயங்களை நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூஃப் இருக்கான்றது தெரியாது. பட் நம்ம வந்து ரிலீஜியஸாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம நம்பிட்டே இருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம்
அப்படின்னா ஒரு டெசர்ட் லைக் பிளேஸ். அந்த இடம் வந்து ஒரு டெசர்ட் ஏரியா மாதிரி. அங்கே எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டட் ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரீம், ஒரு ஓடை ஒன்று போகுது அப்படின்னா சீக்கிரம் அந்த தண்ணி வந்துட்டு மண்ணால் அப்சர்வ் பண்ணப்படும் இல்லையா? சீக்கிரமே அந்த ஸ்ட்ரீம் இருந்ததே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடும். அகெயின் அது ஒரு டெசர்ட்டட் ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட நாலேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி. அந்த நாலேஜை வந்து நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத டைமில் அப்ளை பண்ணி இந்த சூப்பர் நேச்சுரல் பிலீஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த டெட்லி ஹேபிட்ஸால் நம்மளோட நாலேஜ் வந்து ஃபேட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பிளைண்டாக ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறாங்க. அப்போ போய் நம்ம அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கோம், அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். பட் அவங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்றப்போ நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி, நம்மளோட நாலேஜ் தான் வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத டைமில் தேவையில்லாத பீப்புள் கிட்ட நம்மளோட நாலேஜை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு மத்தியில் நம்மளோட நாலேஜ் காணாமல் போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கும் அதை ப்ராப்பராக நம்ம லீட் பண்ணுறதுக்கும் காட் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து என்னை லீட் பண்ணுங்கள், என்னோட ஆக்ஷன்ஸ், என்னோட தாட்ஸ் இது எல்லாமே ஒரு ஹெவன்லி ஃப்ரீடமை வெல்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மை ஃபாதர்னு சொல்லி கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ ஃப்ரீடம் கிடச்சிட்டு அதை ப்ராப்பராக நாங்கள் லீட் பண்ணணும், ஒரு பர்ஃபெக்டான கண்ட்ரியை நாங்கள் க்ரியேட் பண்ணணும், ஃபியர்லெஸ் பீப்புளாக நாங்கள் சர்வே ஆகணும். ஸோ அதுக்கு எங்கள் மக்கள் எல்லாம் முழிச்சுக்கணும். கண்ட்ரி அவேக் அப்படின்றது பீப்புளை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. எல்லாருமே ப்ராப்பரான ஒரு ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு கண்ட்ரியில் என்ன லேக் ஆகுது, என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.